வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு இது நியூ இயரோட "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்டில் நியூ இயரில் 2024ல் இது ஃபஸ்ட் எபிசோட். ஸோ இன்றைக்கி நாங்கள் நியூ இயர் பற்றியே பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம கூட ஆறுமுகமும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி இந்த நியூ பாட்டு தான் இயர். டிஃபால்ட்டாக போடுவாங்களே. அப்புறம் இன்னொரு பாட்டு ஹாப்பி நியூ இயர், அது மத்தாப்பு வச்சு ஆடிட்டே வருவாங்க. அந்த மாதிரி. சொல்லுங்க சொன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? ரெசல்யூஷன் ஆமாம் எடுத்திருக்கேன். என்ன ஒரு சிங்கம் ஒன்று? அப்படிலாம் இல்லை, போன தடவை எடுத்து அதே ரெசல்யூஷன் தான். புக்கு படிக்கணும்னு வச்சுருந்தேன். புக்கு படித்தேன். ஸோ அது மேபி அந்த கவுண்ட் இத்தனை கவுண்ட் நம்ம முடிக்கணும்னு போன தடவை டார்கெட் வச்சனால கரெக்டாக அது பண்ணேன். அதே தான் இந்த தடவையும் டார்கெட் வச்சு ஓகே இதான் இத்தனை புக்கு படிக்கணும் அப்படின்னு. கரெக்டு. நான் ஒரு காலத்தில் நியூ இயர்னா வெறி கொண்டு வெங்காய தெரியுவேன். ஜனவரி மாதத்தில் அப்படியே சார்ஜராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வருஷம் தான் கொஞ்சம் எனக்கு பெருசாக நியூ இயர் அந்த மாதிரி ஃபீல் இல்லாமல் போச்சு. ஸோ ஆமாம், இந்த தடவை என்னமோ அதான் வயசாயிருச்சு. வேறு என்ன சொல்கிறது, உனக்கு அப்படி தான் இருந்துச்சா? எனக்கு அப்படி தானே. இன்னும் நியூ இயர் வந்து அது இட்ஸ் அனதர் டே மாதிரி ஆயிடுச்சு. வயசாக ஆக அது அப்படி தோணும் போல். இட்ஸ் அனதர் டே அப்படின்னு. ஆமாம், முன்னாடிலாம் நியூ இயர்னால் ஒரு பரபரப்பாயிரும். டைரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு எழுதி நானும் டைரி எழுதுவேன். இன்று இந்த நாள் இது நடந்ததுன்னு 2 நாள் எழுதுவேன், அப்புறம் எழுத மாட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு 30 நாளைக்கு சேர்த்து ஒரு நாள் எழுதுவேன். அந்த டைரியில் இருந்துச்சு, அப்புறம் தூரப்பட்டது. காலேஜ் ஸ்கூல்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருந்தேன். எங்கள் ஊரில் நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து எழுத ஆரம்பிப்போம் டைரி. அப்புறம் விட்டுட்டு அப்புறம் எங்கேயே கிடச்சிது, அப்புறம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் போன வருஷமாவது இந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு தாட்டாவது இருந்தது. கோவிலுக்கு இந்த தடவை அதுவும் போல. இன்னங்க அன்னைக்கு கூட்டமாக இருக்குங்க, இன்னொரு நாள் போய்க்கிறேன். கோவில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கோம். ஆமாம், வீடே கோவில், தாயே தெய்வம், நாயே தெய்வம் சொல்லிக்க வேண்டியதான். ஆமாம், இந்த தடவை கொஞ்சம் ஒரு நியூ இயர் அப்படிலாம் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல், ஆனால் 12 மணிக்கு முடிச்சிருந்தோம். நல்லா தான் இருக்கும்ண்ணே. ஒரு 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 ஜாலியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். மகிழ்ச்சியாக இல்லை நியூ இயர்னு ஒரு இது இருந்தால் மகிழ்ச்சியாக. நம்ம போய் எங்கேயும் ஒரு யோயோ பார்ட்டி மூட் அதெல்லாம் இல்லைனாலும் நமக்குள்ள ஒரு இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நடக்கும். அதனால ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிச்சு முடிஞ்சா நல்லது தானே. 50 புக்கு அதனால டிக் பண்ணியிருக்கேன், அது நடந்தால் நல்லது தானே. 50 புக்குன்னு ஏன் இப்போ ரிவியல் பண்ணுறீங்க? நான் படிக்கலைன்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு லைப்ரரியில் 50 புக்கு நம்ம ஒரு வருஷத்தில் படிச்சிருந்தோம்னா கிஃப்ட் கொடுப்பாங்க டிசம்பரில். அதுக்காக அது 50 புக்குன்னு வச்சுருக்கேன். 50 புக்கு அவ்வளோதான். ஆமாம், அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. அது நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. சரி, அவங்க வச்சுருக்காங்களே, நானும் அதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டேன். அந்த கிஃப்ட் அது கிடைக்குமேன்னு. நானும் ஏதாவது டார்கெட் வைக்க போகிறேன். நானும் புக்கு படிக்க ஒரு புக்கு படிப்பேன் அட்லீஸ்ட். எது 12 மாதத்தில் ஒரு புக்கு படிச்சு நான் படிக்கவே ஓகே சாரி பண்ணலாம். நான் ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு 12 புக்குன்னு தான் லாஸ்ட் இயர் வச்சேன். அது மாதிரி வைக்கலாம். வருஷத்துக்கு ஒரு புக்கு வருஷத்துக்கு ஒரு புக்கு ஓகே தான். கூட படிச்ச கூடாதுன்ற ஒன்றும் சட்டம் இல்லை. நான் ஒன்று படிச்சிருவேன் மினிமம். அதை தாண்டி போச்சுன்னா வாங்க அப்படின்ட்டு. யூடியூப் நான் முன்னாடிலாம் வீடியோ வாரத்துக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். இப்படி ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சம் நல்லா போயிடும். அதனால் இப்போ மினிமம் வச்சிரும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு மேலே படிச்சுக்கலாம்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நியூ இயர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ இயர் யூஸ்வலாக எப்படி கொண்டாடுவீங்க? எப்படி கொண்டாடுவோம்னா, ஒரு காலத்தில் முன்னாடி இருந்து நாங்களாம் சன் டிவியில் பார்த்து கொண்டாடுவோம். நாங்களும் அப்படி தான் கொண்டாடுவோம். நியூ இயர் சன் டிவியில் உள்ளவங்களாம் வந்து நியூ இயர் கத்திக்கிட்டு போய் தூங்குவாங்க. அடுத்து 5 நிமிஷத்தில் தூங்கிடுங்க எல்லாரும். அப்படிதான் நான் பல காலமாக அப்படி தான் கொண்டாடிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது கொண்டாடலன்னு நினைக்கிறேன். அப்படி அது ரொம்ப வருஷமாக நான் அப்படி தான் சன் டிவியில் கரெக்டாக அந்த கவுண்ட் டவுன் போட்டு. இப்போ கூட லாஸ்ட் இயர் கூட இங்கே வந்து வேறு டைம், அங்கே வேறு டைம் தானே. அங்கே நியூ இயர் வரையில் இங்கே மதியானம் இருக்கும், 31ஆந்தேதி மதியானம் இருக்கும். அப்போ இந்த சன் டிவியில் கவுண்ட் டவுன் போடுறதை பார்த்துட்டுலாம் உட்காந்துருந்துருக்கோம். நாங்கள் மதியம் 1:30 மணிக்கு உட்காந்து அதை எங்கே பார்க்குறீங்கன்ற மாதிரி அதை உட்காந்து பார்த்தோம் தான் லாஸ்ட் இயர்லாம். சன் நியூஸில் ஈவினிங் போடுவோம். நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் நியூ இயர் பிறந்தது, மக்கள் கொண்டாட்டம் அன்னைக்கு அந்த 6 மணி நியூஸில் போடுவாங்க. ஆமாம், மார்னிங் நியூஸில் போட மாட்டான், ஈவினிங் தான். அப்போ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதெல்லாம் எனக்கு பெருசாக அதெல்லாம் யோசிச்சதும் கிடையாது. ஆனால் சாயந்தரம் நியூஸில் இந்த மாதிரி அமெரிக்காவில் புது வருடம் பிறந்தது, நியூசிலாந்தில் பிறந்தது, மறுநாள் போடுவோம் அமெரிக்காவில் பிறந்தது கொண்டாட்டம் போட்டு. இல்லை ஈவினிங் நியூஸில் வரும் தானே. ஈவினிங் நியூஸில் வரும். அமெரிக்கா இப்போ தான் வருது. ஈவினிங் ஆகும்போது காலையில் வந்திருக்கும். அங்கே ஈவினிங் வரையில இங்கே நியூ இயர் காலையிலேயே இருக்கும். 12 மணிக்கு அந்த டைம் ஸ்கொயரில் வெடிக்கிறது தானே போடுவோம். வந்துருக்கும்ல. கரெக்ட் 1ஆந்தேதி ஈவினிங் வரைக்கும் நியூ இயர் பிறந்ததுன்னு போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தெருவில் 4 பேர் பத்தாப்புலாம் கொடுத்துவாங்க, அதை காட்டுவாங்க. ஒரு கோயிலில் கூட்டத்து நடை 12 மணி வரை திறந்துருந்தது, அது வேறு ஒரு நியூஸாக வரும்.
12 மணி வரைக்கும் நாங்கள் கடையை திறந்து வச்சுருக்கோங்க அப்படின்னு சாமி வந்து அருள் வழங்கிட்டு இருக்கோம். அப்புறம் கோயிலுக்கு யாரும் போவாங்களானு அந்த படம்லாம் போடுவாங்கல்ல, சன் டிவியில் வந்து நைட்டு படம் போடுவாங்க. ஒரு 9:00 ஏதோ ஸ்டார்ட் ஆகும். நடுவில் அது நிறுத்தி இந்த கவுண்ட் டவுன் போட்டு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு படத்தை அதுக்கப்புறம் படம் கண்டினியூ. அதுக்காகவே அந்த படம் பார்ப்பேன். அவன் மோஸ்ட்லி அது நல்ல படமாக தான் போடுவான், எல்லாரும் முழிச்சு உட்காந்து பார்க்கணும். அது புது படமாக புது படம் நல்ல படம் இருந்தால் சம்டைம்ஸ் போடுவான். அப்படி இல்லைன்னா இந்த முதல்வன், அப்புறம் சில விஜய் படங்கள், அந்த கில்லி மாதிரி படங்கள், அது மாதிரிலாம். நான் ஒரு தடவை சுயம்வரம்னு ஒரு படம்லாம் பார்த்துருக்கேன். அந்த காலத்துலேருந்து இப்படி தான் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த படம் பார்ப்பேன். நடுவில் வந்து அர்ஜுன் வந்து பாம் தேடி கண்டுபிடிக்க போயிட்டுருப்பாரு. அப்போ வந்து நடுவில் அந்த 12 மணியை போட்டுருவாங்க. பாம் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. படம் முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்படிதான் போகும். ஆமாம், நானும் ஊரில் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ஃபோன் நியூ இயரில் ஃபஸ்ட்டு கால் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்கும். இவன்ட்டு போய் பேசிட்டப்படாது, இவன்கிட்ட பேசியிருக்கோம், நியூ இயர் ஃபஸ்ட் இன்கம் கால் நீ தான். ஆமால, சிவ அது இருக்கும். நீங்க இந்த தடவை அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நிஜமாவே வயசாயிருச்சு போல. எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனால் இருந்தது என்னன்னா, இங்கே வந்து 31 இங்கே நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடியே ஊரில் வந்து விடிஞ்சு எல்லாருக்கும் அங்கே நியூ இயர் வந்துருச்சு. சரி, அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மணி நைட்டு 10:30, 31ஆம் நைட்டு 10:30 இருக்கு இல்லையா, அங்கே கால் பண்ணி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி எனக்கு அதுதான் நியூ இயர் மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே நியூ இயரே வரல, அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அங்கே ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு அவ்வளோதாங்க விஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஹாப்பி நியூ இயர் ஸ்டேட்டஸை வச்சு விட்டுட்டு அதாங்க நியூ இயர் இந்த வருஷம். இதுதாங்க நியூ இயர், புது வருடம். ஆனால் நியூ இயர் ஒரு நல்ல சான்ஸ். போன ஒரு வருஷம் முடியுது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். மைண்ட் செட்டை மாற்றுற மாதிரியான ஒரு நல்ல டூலில். நியூ இயர் நியூ டே வருது, நியூ டேல நம்ம மாற்ற மாட்டோம். நியூ வீக் வருது, நியூ மந்த்தெல்லாம் காண்டிக்கிறதே கிடையாது, சீப்பாக அப்படின்னு விட்டுறோம். நானும் வைப்பேன் சில தடவை. ஆனால் நியூ இயர்ன்ற போது எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல, ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சு, புது வருஷம் ஆரம்பிக்குது. லுக் பேக்கும் பண்ணி பார்த்துக்கலாம், போன வருஷம் என்ன நடந்துச்சு. ஆமாம், ஒரு வருஷத்தில் நம்ம பண்ண தவறுகள்லாம் எடுத்துட்டு புது தப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சுல்ல. அதனால நியூ இயர் கான்செப்ட் ஓகேவா இருக்கு. ஆமாம், இல்லைன்னா வேற ஒன்றும் நடக்கிறது இல்லையாங்க. வேற ஒன்றும் நடக்கிறது இல்லையா? நடக்கிறது இல்லை. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? நியூ இயர் வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்து மாதிரி பேசுங்க, கமான். வேற ஒன்றும் நடக்கிறது இல்லை தான். ஆமாம், இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், சின்ன வயசில் எப்படி நியூ இயர் இருந்தது, என்ன கோயிலுக்கு போனது, அந்த மாதிரி என்னென்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு தடவை வடபழனி கோயிலுக்கு போனேன். கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நியூ இயர் அப்போ. அங்கே ஒரு ஹாஸ்டல், அங்கே வடபழனி ஏரியாலே ஒரு ஹாஸ்டலில் தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு போனோம், மால் போனோம். நாள் நைட்டு, காலையில் வந்து கோவில் போனோம். மாலும் ஜேன்னு இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலைல கோவிலும் பயங்கர கூட்டம், உள்ளே போக முடியல, வெளியில் அவ்வளோ பெரிய க்யூ அந்த மாதிரி இருந்தது. ஸோ கோவில்னு போனது, அந்த பெரிய கோவில்னு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். வடபழனி கோயில் ஒரு பெரிய கோயிலாக. மற்றபடி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே என்ன அவ்வளோ கூட்டமாக வரப்போகுது, அங்கே போய் கும்பிட்டு வர சொல்லுவாங்க வீட்டில், அங்கே போய் சாமி கும்பிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கோவில் போய் பார்த்துருக்கீங்களா? பெரிய கோயில், குட்டி கோவில்? நைட்டு இல்லை, நான் அடுத்த நாள் காலையில் தான் சொல்கிறேன். நான் ஏன் நைட்டு போனேன்? காலையில் நான் போனதில்லை, கோயிலுக்கு போன ஞாபகம் இல்லைன்னா போயிருப்பானா இருக்கும். கோயிலுக்கு போனேன்னா ஞாபகம் இல்லை, எனக்கு போன ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே பெசன்ட் நகர் பீச் ஒரு தடவை போனேன். நான் பருதி எல்லாம் போய் ஒரு தடவை சுற்றிட்டு இருந்தோம், கூட்டமாக இருந்துச்சாங்க. அங்கே போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு அப்புறம் என்னடா 12 மணிக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க, வந்துடுறோன்ட்டு எனக்கு ஒரு பிடிப்படலை. அப்புறம் எல்லாம் கத்துறாங்க, எது கத்துறாங்க, எதுக்கடா கத்துறீங்கன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. புது வருஷம் இங்கே வந்து நியூயார்க்லாம் இருக்கும்ல, இல்லை நம்ம இங்கே எங்கேயும் அப்படி போனதில்லை. பட் நம்ம இங்கே போனோம், டாலஸ். ஒரு இடத்துல வெடி போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு நல்ல கூட்டம் தான். அது ஒரு நல்லா தான் இருந்தது. கரெக்டாக 12க்கு வெடியெல்லாம் போட்டு ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் கத்துறது, ஒரு வைபாக எல்லாரும் கத்துறது. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இங்கேருந்து அந்த பாலம்லாம் இருக்கும்ல, பாலமா அது பேர் என்ன, அந்த ஓவர் பிரிட்ஜ் நிறையா இருக்கும் இங்கே, எக்கச்சக்க பாலம் இருக்கும் இங்கே. அதில் எல்லாத்துலேயும் கரெக்டாக அந்த 12 மணி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பிரிட்ஜு மேலெல்லாம் வண்டியை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி எல்லோரும் இறங்கி நின்றுட்டு கரெக்டாக 11:55க்கு நின்றுட்டு இறங்கி நின்று அந்த கரெக்டாக அந்த வெடிக்கிறதெல்லாம் வியூ நல்லா தெரியும், அப்படியே பார்த்துட்டு வண்டி எடுத்தாங்க. நாங்கள் ஒரே ஒரு தடவை அப்படி போனோம், 12 o'clock போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம்.
அது ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. என்ன நம்மளாம் வந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரமே வெளியில வந்துட்டோம். தள்ளி நிறுத்திருந்தோம், ஆமாம், பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அந்த வெடி ஷோ முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். அப்புறம் எடுத்தோன்னா ரொம்ப டிராஃபிக் ஆயிரும்னு அப்படி டக்குன்னு கொஞ்சம் வந்துட்டோம். டிராஃபிக் இருந்துச்சு, ஆனாலும் வந்துட்டாங்க தான், வராமல் எப்படி இருப்பாங்க. ஆமாம், டவுன் டவுன் தான் மெயின் சிட்டி. இங்கேயே எப்படி இருக்குன்னா இந்த நியூயார்க்லாம் எப்படி இருக்கும், டைம் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர்லாம் அங்கெல்லாம் யூஸ்வலாகவே நடந்து போவோம், கார் எடுத்துகிட்டு வராதிங்க. அங்கே சும்மாவே ஜேன்னு தான் இருக்கானுங்க. ஜெய் ஜெய். ஸோ இந்த டைமில் அங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நியூ இயரில் நம்ம ஜிம்முக்கெலாம் போகலாம் பிளான் வச்சுருக்கீங்களா? முன்னாடி வச்சுருந்தேன், போனேன், குறைச்சேன், மறுபடியும் அந்த வெயிட்டு கூடிருச்சு, மறுபடியும் போவோம். அதனால தான் வைக்கல பெருசாக. புக்கு படிக்கிறது உருப்படியாக பண்ணுறோம், சரி பண்ணுற விஷயத்தையே வச்சுக்குவோம், எதுக்கு புதுசாக வச்சுக்கிட்டு பண்ணாமல் அப்படின்னு. புதுசாக பண்ணிக்கிட்டு ஆமாம். ஹெல்த் நாங்களாம் முன்னாடி வந்து சேட் மாதிரி போட்டிருப்போம், ஹெல்த்துக்கு இந்த கோல், அது வெல்த்துக்கு இந்த கோல் அப்படி போட்டு வில்லுப்பாட்டு மாதிரி பின்னாடி சொல்லுங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை பாட்டு படிக்கிறேன், ஹெல்த்துக்கு இது அப்படிதான் எழுதுவோம். ஆக்சுவலி இப்போ இந்த பிளானர்லாம் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. வீக்லி பிளான் போடுங்க, மந்த்லி பிளான் போடுங்கன்னு. அந்த டைரியே முன்னாடி டைரி தானே அது, சின்னதாக இருக்கும், ஒரு இதில் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு தேதிக்கு ஒரு பக்கம் இருக்கும். இப்போ வந்து அதுவே பிளான் போடுங்க, மந்த்லி பிளான் போடுங்க, வீக்லி பிளான் போடுங்க, அப்படி எழுதுங்க, இப்படி எழுதுங்க. இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, நான் தான் போய் வாங்கலான்னு போனேன். கலர் கலராக இருந்துச்சு, எனக்கு ஆசையாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. பிங்க் கலர் ஒரு மாதத்தோட பேப்பர் ஃபுல்லாக நல்லா தான் இருந்தது. ஒரு மாதத்தோட பேப்பர் ஃபுல்லாக பிங்க் கலர், ஒரு மாதம் ஃபுல்லாக க்ரீன் கலர். அதை அவங்க வாங்க விடலை. ஒரு ரெகுலர், அது என்ன சொல்கிறது, ரெகுலரான டைரியை தான் வாங்கி கொடுத்தாங்க. இதே வச்சுக்கப்போ, இதை எழுது அப்படின்னு சொல்லி அதான் என்னை வாங்க விட்டாங்க. ஆனால் அந்த கலர் டைரியை பார்க்கல எனக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. எழுதுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, நிறைய பேர் இப்போது இந்த இப்போ தான் இந்த இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, யூடியூப்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ளவங்க பிளானர்லாம் டிசைன் பண்ணி விற்கிறாங்க. இப்போ டைரின்னே சொல்ல மாட்டாங்களே, இதை பிளானர் அப்படி சொல்லி அதை டிசைன் பண்ணி விற்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். அதெல்லாமும் இருக்குது இப்போல்லாம். இங்கே என்ன சொல்லுறதுக்கு ஏதாவது பிளானர் வச்சுருக்கீங்களா? இங்கே என்ன சொல்லுறதுக்கு பிளானர் இல்லை, ஜென்ரலாக ஒன்று வச்சுருக்கேன், அதில் இங்கே என்ன சொல்லுது எழுதிக்குவேன், என்னமோ சொல்லுது அதையும் சேர்த்து எழுதிக்குவேன். இங்கே என்ன சொல்லுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா உங்கள் பாட்காஸ்ட்டுக்கு? இப்படிலாம் பொசுக்குன்னு வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் மைக்குக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக அந்த டேனா அந்த டே, அப்படி வெனஸ்டே எனக்கு இங்கே வெனஸ்டே நைட்டு இருக்கிறப்போ போடுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன், ஷெட்யூல் பண்ணுறேன். அது வந்து இந்தியாவில் தேர்ஸ்டே மார்னிங். ஸோ அந்த டைமில் எப்போயுமே இந்த வருஷம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துடணும் அப்படின்றது மட்டும் இருக்குது. ஏன்னா நடுவில் நான் போட மாட்டேன், அது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால் எங்கே நீங்கள் போடல அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுவேன். திடீர்னு சம்டைம்ஸ் விட்டுருவேன். எங்கேயாவது நம்ம போயிட்டோம், ஊருக்கு போயிட்டோம் அப்படி இப்படின்றப்போ ஒரு வாரம் 2 வாரம் மிஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. நான் வந்து ரொம்ப கருத்தாக சொல்லுவேன், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாகவும் பேசணும், இதெல்லாம் இருக்குது. ஓகே, கருத்து கந்தோசாமி இல்லாமல். ஆமாம், நான் அந்த புக்கெல்லாம் படித்தேன்னா சீரியஸ் மோடுக்கு போயிட்டு மக்கள்லாம் பாட்டு நான் வந்து ஆக்சுவலி நினச்சேன் விட்டாச்சு. இல்லை, இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேம்மா, பாட்டை பாட மாட்டேன். அப்படி இல்லை, நான் வந்து இந்த இயரோட ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டாக வந்து பாடல் பாட்காஸ்ட்டு, அந்த தேன் கிண்ணம் பாடல்கள் போடலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் பாடல்கள். ஏன்னா அந்த பாட்காஸ்ட் தான், அந்த எபிசோட் பர்டிகுலர்லி அந்த எபிசோட் தான் நிறையா மக்களை கூட்டு வந்துச்சு இங்கே என்ன சொல்லுதுக்குன்னு சொல்லி இந்த ஸ்பாட்டிஃபை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால சரி, அதுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, ட்ரிபியூட்டாக அதை வச்சு ஆரம்பிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறம் சரி ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசலாம் ஃபஸ்ட் எபிசோட்னு இப்படி வந்துட்டேன். நான் பார்ப்போம், சென்டிமெண்டலாக இவங்களோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வருஷம் இந்த எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் என்ன ஆகுதுன்றதை மட்டும் நீ பார்ப்பேன். இந்த படத்தில் இந்த செந்தில் சொல்லுவாங்கல்ல, நரி முகத்தை வச்சா நல்லா இருக்கணும், நிறைய ஊழையிட்டுருச்சு. அது மாதிரி சென்டிமெண்டலாக உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், சென்டிமெண்டலாக கூப்பிட்டு வந்திருக்கேன். மரியாதையாக நல்லபடியாக நடக்கணும் எல்லாம். என்ன ஆகுதுன்றதை மட்டும் நீ பாப்பா சகலன்ற மாதிரி தான். அந்த மாதிரி சவுண்டு கேட்க வந்துடாதுன்ற மாதிரி இந்த மாதிரி வந்திருக்காமா. சூப்பர், காட்டி தூக்குறீங்களா? 52 வாரத்துக்கு 52 எபிசோட். ஆமாம், 52 100th எபிசோட்லாம் வரப்போகுது. ஆமாம், இந்த வருஷத்தில் 10 எபிசோட் போச்சுன்னா 100th எபிசோட் வந்துடும். சூப்பர். அதுக்கு ஏதாவது ஃபேன் மீட்டப் ஏதாவது உண்டா? ஃபேன் மீட்டப் யார்?
எங்க இருந்துங்க வந்தீங்க கேக் ஃபேன்லாம்? ஆன் ஃபேன், ஆமா. நீங்க டேபிள் ஃபேன் நீங்க எல்லாம் மீட் தான் பண்ணி. நீங்க தான் ஒரே ஃபேன். நீங்க தான் சொல்லணும். அவ்வளோதான். வேற எங்க ஃபேன்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல. நம்ம நம்ம நல்லா வளரையில அதெல்லாம் வர்றப்போ, ஆண்டவர் அருளால் அதெல்லாம் வர்றப்போ நாங்க அதுக்குள்ள பார்த்துக்கிறோம். தயாராகிட்டு இருக்கீங்க போல இருக்க. பேஸ் பேஸ் சும்மா சொல்லிக்கிறது தான். அது ஐசிஎம் ஆயிருவீங்க. அப்புறம் நாங்கள் வந்து வெளில ஓ! நிற்கணும். ஆமா, ஆமா. அது சரி. இந்த பிஎம் இல்ல ஒரு ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் நெனச்சிருக்கேன் தான். யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு புக்கோட சேர்ந்து, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க. அல்லது நீங்க வந்து பேசுங்கன்னு ஒண்ணு கேட்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துல. மேபி இன்னொரு 4, 5 எபிசோட் கழிச்சு அந்த எபிசோட் வரும். ஸோ அது தெரில. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. யாருமே வரலைன்னா நானே பேசிருவேன். அவ்வளோதான். யாருமே வரல, நானே பேசிடலாம். இருக்கவே இருக்கு கூட வாடா வந்து பேசுகிறான்னு இருந்துருவேன். இல்ல யாராவது அவங்களுடைய ஸ்டோரியும் ஷேர் பண்ணாங்கன்னா அதை நான் சொல்லுவேன். அல்லது யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பேசலாம். பட் தெரில. ஓகே. ஸோ இந்த வருஷத்தில் காமெடி அப்புறம் அரசியல் எல்லாம் இருக்க போகுதுன்ற. அரசியல் எங்க இருக்கு? அது சரி, எங்க இருக்கு? மோட்டிவேஷன் காமெடி. புக்ஸ் இருக்கும். புக்ஸ் வழக்கம் போல இருக்கும். பாடல்களும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குழந்தை பாடல்களும் வளர்ப்பு, கொடுக்கணும். குழந்தைகளுக்காக ஏதாவது குழந்தை பாட்டெல்லாம் உண்டா? குழந்தை பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பாட்டு தான் நான் பாடுவேன். அதுவும் நான் 90ஸ்ல இருக்க பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்பேன். புது பாட்டுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இப்போ ப்ரைவேட் ஒரு எபிசோட் கொடுங்க, என்ன கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரைவேட் இதில் எபிசோட்? நானே ஒரு ஷோ பண்ணுறேன் அப்படின்னு இங்கே ஆமா, ஓடி போயிருங்கன்ட்டேன். நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறதே ஒரு வேலை. நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி கூட சேர்ந்து வாங்கன்னு சொன்னால், நீ நீ பேசாத, நான் மட்டும் இதில் பேசுகிறேன். டேக் ஓவர் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. நடக்காது மகனே அப்படி சொல்லிட்டு, ஒன்று சேர்ந்து பேசுங்க, இல்லாட்டி தமிழ் பூமியில் போய் பேசுங்கன்ட்டேன் நான். அவ்வளோதான். ஆமாம், நான் தமிழ் மொழியில் பேச இனிமேல் ஆரம்பிக்கணும். அம்மா இலை பேச அதில் பேசிட்டு தான் இருக்கீங்க. அதான் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதில்ல. டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறதுனால இதோட போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பேசணும் தான் நானும் இதில் நிறைய பேசுவோம். நம்ம ஜாயிண்ட் எபிசோட்ஸ் நிறைய போட்டால் நல்லா தானே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி போடுவோம். அந்த பாட்டு எபிசோட் நிறைய போடுவோம். பாட்டு எபிசோடும் போடணும். ஆமாம். நியூ இயர். ஆனால் நியூ இயர் ஃபீல் ஆக்சுவலி எப்போ போகும்? ஜனவரியிலே போயிருமா இல்லை 2ஆம் தேதியே போயிருமா? இப்போல்லாம் எனக்கு அன்னைக்கு அடுத்த அன்னைக்கே இல்லை. யூஸ்வலாக கேட்குறேன். முன்ன வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அதெல்லாம் லீவ் இருக்கும்ல, நமக்கு அந்த ஹாஃப் இயர்லி லீவ் இருக்கும். அது முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஒரு நாள் அதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருப்போம் ஸ்கூலில். அதுக்கப்புறம் எனக்கு போயிடுற மாதிரி தான் இருக்கும். ஹாஃப் இயர்லி லீவ் வரும் தானே. ஒரு பெரிய லீவாக தான் வரும். எனக்கு ஞாபகம் இருந்து அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய லீவாக தான் இருக்கும். அது முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு வாங்க. முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு வாங்க. போடுவாங்களே, அடுத்த வருஷம் வெயிட் பண்ணலாம். இன்ன வரையும் பரிதாபங்கள் அதை கிட்ட அடுத்த வருஷம் நாங்களும் எங்கள் ஆஃபீஸில் அந்த ஜோக்கை போட்டு தான் வந்தோம். இவங்க வருஷம் இந்த தடவை தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். வருஷம் யாரையாவது பார்த்தா அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம் ஜி அப்படி சொல்லிட்டு அந்த பரிதாபங்களில் வர அந்த கேரக்டர் இவங்க தாங்க. அவர் திரும்ப அதை அவர் கண்டுக்கலன்னு வேற திரும்ப சொல்லுவார். சுதாகர் வந்து அதை திரும்ப சொன்னோன்னே, டேய் இங்கே வாடா அப்படின்னு கோப்பி ஒரு சவுண்டு கொடுப்பாரு. அது மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். நீங்களும் ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க பாட்காஸ்ட். ஆமாம், ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்குறீங்க. பூமர் பாட்காஸ்டாகவே ஆயிடுச்சு. ஆமாம், அப்படி தான் ஆகிட்டு இருக்கோம் இங்கே. அதனால் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ நியூ இயரில் வேறு என்ன சாக்லேட் நிறைய பேர் கெஞ்சோடனே ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க. ஸ்வீட்டு எங்கள் அப்பா வந்து சொன்னால் யாரும் கிண்டல் பண்ணிடாதீங்க, நீங்கள் சிரிச்சிடாதீங்க. நைட்டு 12 மணிக்கு அந்த ஹாப்பி நியூ இயர்னு அந்த இதில் சொல்லுவாங்களே, அது முடிஞ்சோடனே விபூதி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பூசி விட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுவோம். இதான் நடக்கும். இல்லை, கோயிலுக்கு போகிறாங்க, விபூதி பூசிட்டு தூங்கிடுவோம். அவ்வளோதான். எனக்கு மற்றபடி ஸ்வீட் சாப்பிட்ணும் அது தெரில. எங்கள் அக்காவுக்கு வந்து பர்த்டே December 30th. அவங்க பர்த்டே மாதிரி தான், அவளும் December 30th. ஸோ 30th நெக்ஸ்ட் டே 31 நைட்டு கேக் கட் பண்ணிட்டா அது நியூ இயருக்கும் சேர்த்து கட் பண்ண மாதிரி ஆகும்ல. அதனால பர்த்டேக்கும் நியூ இயருக்கும் சேர்த்துன்னு நடுவில் இருக்கிற ஒரு நாளாக, அவள் பர்த்டேக்கும் நியூ இயருக்கும் நடுவில் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாள் அன்னைக்கு அந்த நைட்டு ஒரே ஒரு தடவை கேக் கட் பண்ணியிருக்கோம் எங்கள் அக்காவுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 31ஆம் தேதி நைட்டு. அவங்க பர்த்டேவே இல்லை, சும்மா முதல் நாள் பர்த்டேவாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஆஃபீஸ்லேயும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதம் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருந்ததோ எல்லாரையும் வச்சு ஒரே நாள் வெட்டுறாங்க. யாராவது கேட்டோமா, அது மாதிரி தான் இதுவும். அப்படிலாம் நான் சொல்லலை. ஐயோ, அப்படிலாம் நானும் வெட்டினேன். அப்போ நான் கேக் வாங்கி சாப்பிட்டதோட சரி, மற்றபடி எனக்கு எதுவும் அங்கே பங்கு கிடையாது.
அப்போல்லாம் ஒரு பேக்கரி கேக்லாம் நியூ பார்த்துருக்கீங்களா? இயர்க்குலாம் நான்லாம் கேட்க வெட்டினது கிடையாதுப்பா. அதுக்கெல்லாம் அதை வெட்டுவாங்க தான் போல. நான் சொல்கிறேன். மக்கள்லாம் வெட்டுவாங்களோ? வெட்டுவாங்களான்னு எனக்கு தெரில. அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் அக்கா பர்த்டே அப்போ அந்த மாதிரி பண்ணோம். சும்மா அது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. ஏதோ பண்ணணும்னு தோணியிருக்கு, பண்ணியிருக்காங்க. அதனால் மன்னிச்சு விட்டுறலாம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருக்க கேக்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இருக்க மாதிரிலாம் பேக்கரி கேக் அது இருக்கும். பேக்கரி கேக் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா இருக்கும். இப்போயுமே எனக்கு மதுரையிலலாம் அந்த கேக்லாம் இருக்குதான். அந்த இப்போ வந்து அந்த ஃப்ராஸ்டிங் அது இதுன்னு பண்ணி ஒரு மாதிரி கேக்கே வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குல்ல. அப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கேக் இருக்கும். சைடில் ஃபுல்லாக இப்படி 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 ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க. நடுவில் வந்து எழுதியிருப்பாங்க ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாமை வச்செல்லாம் சைடில் டிசைன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் கஸ்தூரி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரியில் நான் பார்த்துருக்கேன். நியூ இயருக்கு முத நாள் அந்த பேக்கரியில் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அது வந்து அந்த ஹாப்பி நியூ இயர் எழுதி வச்சே நிறைய கேக் விற்பாங்க. அது வாங்குவாங்க மக்கள், அதெல்லாம் வாங்குவாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, கேக் வெட்டுவாங்க. கேக் வெட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. எவ்வளோ லவ் பண்ணிட்டுருந்தா வெட்டுவாங்க கேக்கு. எங்கே போய் வெட்டுவாங்க? லவ் பண்ணுறவங்க என்ன கேக் இல்லை இப்போ ஏதாவது பண்ணு லவ் பண்ணுறதுனா அக்கேஷனுக்கு தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. தேர் ஆல்வேஸ் இன் செலிப்ரேஷன் மூடு தானே. ஓகே. ஸோ அதனால் லவ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க என்ன. இது கூட அப்புறம் அந்த பர்த்டேலாம் காமெடி பண்ணுவாங்க. அது வந்து க்யூவே இருக்கும். 11லேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேறு யாரும் பேசிடக்கூடாதுன்ட்டு. ஓகே. 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் டே. நமக்கு வயசாயிருச்சுன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. இப்போ 12 மணிக்கு பர்த்டேக்கும் எனக்கு யாரும் விஷ் பண்ணல. தெரியலன்றது இதெல்லாம் தெரியுது. என்னது இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியுமா தெரியல? எனக்கு ஏன் தெரியாது? எனக்கு தெரியும். ஐ நோ பேசியிருக்க போல கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள். அதெல்லாம் இல்லை, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதா? அப்படிலாம் இல்லை, எனக்கும் தெரியும் இந்த மாதிரி. நான் நியூ இயருக்கு எனக்கு டக்குன்னு சொன்னோன்னு அது ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், பர்த்டேக்கும் பேசுவாங்க தானே. 12 மணிக்கு அவங்க ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்றதுக்கு 11:30லேருந்து பேசணும், அதெல்லாம் இருக்கும் தானே. ஆமாம், அது ஒரு காமெடியாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன? நியூ இயருக்குலாம் படம் வராதோ? பொங்கலுக்குலாம் தான் வருது. பொங்கல், தீபாவளிக்கு தான் நல்லா படம் வருது. ஆமாம், நியூ இயருக்கு சன் டிவிலையும் படம்லாம் போட மாட்டாங்க, நைட்டு மட்டும் தான் போடுவாங்க. நியூ இயர் சிறப்பு நிகழ்ச்சிகள் போடுவாங்களே, புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆமாம் இல்லைன்னா கரெக்ட். ஊரில் எல்லாம் டிவி பார்க்கறதுனால பார்க்கறதே இல்லை. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு வந்து அது ரொம்ப ரியலைஸ் ஆகுது. நம்ம வந்து இந்த ஊருக்குலாம் இப்போ வேறு கண்ட்ரிக்கு வந்து இங்கே இருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற வரை நம்ம அந்த நியூ இயரோ இல்லை பொங்கலோ எப்பயுமே வந்து அந்த டிவி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அந்த பட்டிமன்றம் ஓடுறது, அது ஃபெஸ்டிவல் இதை கொண்டு வர்றது மெயினாக டிவி. அதுவும் அந்த பட்டிமன்றம். எங்கள் வீட்டிலலாம் அந்த பொங்கல் வைக்கல சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் ஓடிட்டு தான் இருக்கும். அது பின்னாடி பொங்கல் அவர் 10 மணிக்கு தான் வருவார். ஒன்று அந்த விடிய முன்னே வச்சுருவாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சம்டைம்ஸ் அந்த திங்கக்கிழமெல்லாம் பொங்கல் வந்துருச்சுன்னா 7:30 to 9 ராகு காலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். 7:30க்கு முன்னாடி வைக்கிறதுக்கு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அங்கே பட்டிமன்றமும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. நான் என்ன 10க்குள்ளே வச்சுருவாங்கல்ல, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த நியூ இயரில் அப்புறம் இது விஜய் டிவியில் போடுவாங்க ஒரு வழக்கமான இந்த தடவை ஜோதிடர்கள் வந்து ராசி நேயர்களே ராசி பலன் ஒரு அது ஹிட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வருஷத்துல என்ன ராசி பலன் இந்த வருஷம் இந்த ராசிக்கு என்ன அந்த ராசிக்கு என்ன, அது நம்பாதவங்க கூட போய் என்னன்னு சும்மா பார்த்துடலாமே. இதெல்லாம் பெருசாக இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இப்போ ஒன்றும் தெரியாது. பட் இதில் ஒரு ஆர்வம் காட்டுறதுக்கு முன்னாடியே இந்த தினமலரா ஏதோ ஒரு பத்திரிக்கையில் ஒரு புக்கு வரும் தனியாக. இந்த நியூ இயர் ராசி பலனுக்கு ஒரு புக்கு வரும். அந்த புக்கில் அவன் ஹைலைட்டாக என்ன பண்ணியிருப்பான்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மார்க் போட்டிருப்பான். 100க்கு இவ்வளோன்னு. நான் வந்து ஏ ராசிக்கு என்ன மார்க்கு, ஓ ராசி மார்க்கு, ஏ ராசி மார்க்குன்னு எங்கள் அக்காட்டெல்லாம் எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மார்க் பார்க்குறது அது ஒரு நல்லா இருந்தது. இவங்களுக்கு வந்து 100க்கு 60, இவங்களுக்கு 100க்கு 40 அப்படிலாம் போட்டிருப்பான். ஆமாம், அது என்னமோ அந்த மார்க்கை பார்க்குறதுல ஒரு ஆனந்தம், கரடிக்கு ஒரு ஆனந்தம்ன்ற மாதிரி அது இருந்துச்சு. அது ஒரு மெயினானது இல்லை. நியூ இயர்னா ஒரு கோயிலில் போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நியூ இயர் ஊற்றி மூடிட்டு மறுநாள்லேருந்து நியூ இயர் மாறும். அப்புறம் அந்த 2023 24 எழுதுறதுக்கு பல நாள் ஆகும். அடிச்சடிச்சு எழுதிக்கிட்டு இருப்போம். அது ரொம்ப நாள் ஆகும். என்ன அது வந்து இதில் ஒன்று நடந்துச்சுல்ல, 2000 இயர் வரப்போ ஒரு Y2K ஏதோ ஒன்று வந்ததில்ல, அது என்ன, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஐடி மனிதர்
அது தெரியல எனக்கு. ஐயோ! ஏதோ என்ன ஒரு இப்படி பிட்டு சொல்லிட்டீங்க? சரியில்லைன்னாங்க. அது கரெக்டாக ஏதோ ஒர்க் ஆகல தானே, அந்த Y2K இஷ்யூன்றது ரொம்ப வந்தது தானே. சால்வ் பண்ணிட்டாங்க அப்புறம். ஆ, என்னன்னு தெரியாது, நான் சின்ன பையனாக இருந்தேன் அப்போ. நானும் சின்ன பொண்ணாக தான் இருந்தேன். சரி. ஆனால் அப்படி ஒரு இஷ்யூ வந்ததுன்றது தெரியும்ல. அதான் அது 1999 வரைக்கும் 8 பிட்டு இருந்துச்சு. 2000 வரும்போது ஒரு பிட்டு எங்கே போடுறது அப்படின்னு அவங்களுக்கு டவுட் இருந்திருக்கு. ம். இது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் படித்து பார்த்தேன். அப்புறம் சரி இதுக்கு ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது போலன்னு விட்டேன். ஏதோ பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாதுல்ல, இஷ்டப்பட்டு படிக்கலாம். அது சரி, நமக்கு புரியல அவ்வளோதான். நமக்கு தத்தியாக இருக்கும், அதனால அவ்வளோதாங்க. உங்களுக்கு உங்கள் லெவலுக்கு இவ்வளோதான் விட்டாங்க. நீங்கள் வேணால் படிச்சு சொல்லுங்கள். இல்லை, உங்கள் பாட்காஸ்ட் லிஸ்னஸ்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, அப்படி ஒன்று இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பேரும் நான் சொல்லிட்டேன். Y2K தானே, கரெக்டு தானே. Y2Kனா Y2Kனா 2000 2K கிட்ஸ் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. அவங்க தான் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், அவங்களோட பிரச்சனை தானே இது. ஓகே. Y2K அதான் இஷ்யூ. ஓ Y2K ஓ அப்படி. அதான் இஷ்யூ. Y2Kன்னு ஓகே, அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம். ஸோ அதை பற்றிலாம் பாட்காஸ்ட்லாம் போட முடியாது, நீங்கள் தான் போடணும். அது பிரச்சனை யார் கேட்பா? அது முடிஞ்சு போச்சு, சால்வ் பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ அடுத்த சால்வ் ஆகலாம். இந்தியா வந்து ராக்கெட் விட போகுது தெரியுமா? ஆஹா. நியூ இயருக்கு விடலாம். எந்த நீங்கள் நியூ ராக்கெட் விடுவீங்களா? இன்னைக்கு தான், இன்றைக்கும் நாளைக்கு விடுது. ஓ பிளாக் ஹோல்ஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கு. ஓ ஓகே. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். நியூ இயர் பற்றி ஓவரால் எங்களுக்கு தெரிஞ்சது ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரிஞ்சது அதெல்லாம் நியூ வந்து இயர் ஒரு நீங்கள் காமன் டாபிக்ல நம்ம ஜென்ரலாக பண்ணுறது தான். அதனால அதை நம்ம இல்லை, நம்ம நியூ இயர்லாம் விட நமக்கு இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய மெமரிஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரில, நியூ இயர் வந்து நம்ம நம்ம வீட்டோட கொண்டாடுற மாதிரியான ஒரு இதுவாக இல்லை. அது நியூ இயர் இருக்கும், ஓகே, கோயிலுக்கு போவோம், அதெல்லாம் இருக்குமே தவிர நாம் கொண்டாடுற பண்டிகை மாதிரி அது இல்லைல்ல. இந்த ஊர்லலாம் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சர்ச் போவாங்க, இங்கே சர்ச்லாம் அந்த 12 மணி வரை இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்போ தான் உள்ள எடுத்து வச்சுட்டோம். இனிமேல் லைட்லாம் எடுத்துருவாங்க. ஆமாம், இங்கேருந்து டிசம்பர் 1 ஜனவரி 31 வரை, Jan 1 வரை இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே அந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் அந்த வீக், அந்த ஹாலிடே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே. அங்கே அந்த டைம் தான் ஹாலிடேவாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைம் அதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஊரில் எனக்கு தெரில, நான் சின்ன வயசில் இருக்கையில் அவ்வளோ இதாக இல்லை. சர்ச்லலாம் பலூன்லாம் கட்டியிருப்பாங்க, லைட்டு போட்டு நான் பார்த்ததில்ல. பலூன்லாம் கட்டி அந்த கலர் பேப்பர்லாம் கட்டி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து ஆடிட்டுருப்பாரு. ஸோ எங்கள் அப்பா அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கெல்லாம். சும்மா அந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு போய் கை கொடுத்துட்டு வரலாம், அவ்வளோதான். அது போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த பேக்கரிலாம் வந்து நிறைய அந்த ப்ளம் கேக்குன்றது ஃபேமஸாக இருக்கும், அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் இருக்கும். நீங்கள் சமையல் குறிப்பு போடக்கூடாது 2024. என்ன சமையல் குறிப்பு? பாட்காஸ்ட், சமையல் பாட்காஸ்ட் போட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிங்க. ஓஹோ, ஒரு ட்ரெண்டை உருவாக்குங்க. சமையல் பாட்காஸ்ட் போடுங்க. அதில் என்ன போடணும்? தெரியாத சாம்பார் எப்படி வைக்கணும், ரசம் எப்படி வைக்கணும்? சொல்லுங்க ஜாலியா. இந்த சாம்பாரும் ரசமும் வச்சு போர் அடிச்சு தான் பாட்காஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் வந்து மறுபடியும் சாம்பார், ரசம், குழம்பு, பிரியாணின்னு பேசவானா? இல்லை, ஒரு திருப்பு முனையாக இருக்கும் பாட்காஸ்ட் வரலாற்றில் ஒரு புதிய. நான் வந்து ஆக்சுவலி இது இந்த அவல் விகடன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி சமையல் பற்றின ஒரு அது ஆர்டிக்கல் வந்துகிட்டே இருக்கும், மாதம் ஒரு தடவையாக அந்த மாதிரி ஏதோ அந்த புக்கு வரப்பெல்லாம் வந்துட்டுருக்கும். அதை நான் ரீட் பண்ணுவேன் தான். பேசாமல் அதை படித்து அதை ஒரு பாட்காஸ்ட்டாக போட வேண்டியது. இது நான் அவல் விகடனில் படித்தது அப்படின்னு. அதில் நிறையா நீங்கள் கொஞ்சம் உப்பு போடுவதற்கு முன் காய வைத்தால் கருப்பாகாது. எதை நான் அதை சொல்கிறேன் ஜென்ரலாக கவனிக்கிற பற்றியா கவனிக்கிறேன். அதான் சமையல்லாம் மக்கள்லாம் வந்துடுறாங்க பற்றியா அதை சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் உடனே சமையல்லாம் மக்கள்லாம் வந்துடுவாங்களா என்ன தெரியல. வந்துடுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். ஆமாங்க, எல்லாருக்கும் இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. கோலம் போடுவோம், அதை மறந்துட்டோம். நான் போட மாட்டேன்றனால எனக்கு தெரியாது. கோலம் போடுவாங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எழுதுவாங்க. ஆமாம், 2024 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு எழுதியிருப்பாங்க. கோலம், கலர் கோலம் போட்டிருப்பாங்க. ஏன் கலர் கோலம் போடுவாங்கன்னா, மார்கழி மாதத்தில், அதனாலையும் இல்லை, பட் மார்கழி மாதத்தில் ஃபுல்லாகவே கலர் கோலம் போடுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னு தெரியாது எனக்கு. ஆனால் மார்கழி மாதத்தில் எல்லார் வீட்லேயுமே கலர் கோலம் போட்டிருப்பாங்க. அது அந்த நியூ இயர் அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க. அண்ட் பொங்கல் அப்பையும் ரொம்ப ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன். பொங்கல் அப்போ மாடெல்லாம் வரைவாங்க, நியூ இயர் அப்போ கலர் கோலம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். சூப்பர். ஸோ இதான் நாங்கள்
நியூ இயர் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்காஸ்ட்ல நீங்க தெரிஞ்சது அப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அப்படியே இல்லை ஜாலியா இருக்கான்றதானே. இல்லை அது ஜாலியாக இருக்கான்னு அவங்க சொல்லணும், நம்மளே சொல்லிக்கிறோம். எனக்கு ஜாலியா இருந்துச்சு அவ்வளவுதான். ஓகே. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோட் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.